வீட்டில் எப்படி சூப்பர் ஸ்டார் பற்றிலாம் அதிகம் பேசுவாரா? வெரி வெரி பிடிச்சதுமா அது ரஜினின்னா. ரஜினின்னா பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு உடச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சுமா. அப்போல்லாம் வந்து டிவி இல்லைம்மா, கரண்ட் இல்லை அந்த காலத்தில். அதான் ஃபஸ்ட் டைம் டிவி வெளியிட்டுக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டில் வாங்கினாங்க, அவங்க வசதியானவங்க. அம்மா அந்த வீட்டில் தேட்ரு வந்துடுச்சேம்மா. தேட்ரா? எந்தடா தேட்ரு? அம்மா சின்னதா பெட்டியான்னு. டிவியா? ஆமாம். அதில் ஒலியும் வெள்ளிக்கிழமை ஒரு 6 சாங் போடுவோம். அந்த அம்மா ஒரு வீட்டில் அந்த அம்மா அந்த சாங்கை வச்சுட்டு உள்ளே வந்தால் 25 காசு ஒரு ஆளுக்கு. உள்ளே வந்து பார்த்தா அப்போது அம்மா எனக்கு காசு கொடுன்னு. இப்போ தான் பெரிய தேட்டருக்கு போகிற போல் நல்லா ஸ்டைல் பண்ணு, பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போட்டெல்லாம் அடிச்சுட்டு திருநூறு வச்சுட்டு வாம்மா ரஜினி பாட்டு போடுவாங்கம்மா அதில் நிச்சயமா வாம்மா அப்படின்னு. சரிப்பான்னு வேலையை முடிச்சுட்டு எல்லாம் 6 மணிக்கு நானும் அந்த வீட்டில் போய் உட்காரு பிடிச்சிப்பான் கையை. எப்போ ரஜினி பாட்டு வந்தால் போதும் ஒரே கத்துன்னு கத்துவான். அவ்வளோ ஒரு வெறிமா அது. அப்புறம் பெருசாவாவா மறக்கவே இல்லை. தேட்டருக்கு போனாலும் அப்புறம் தேட்டரு டிவி அது இதுன்னு வந்தாச்செல்லாம் ரஜினி சார் அவரை பற்றி ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். ஏன்டா அது இப்படி பண்ணுறாருன்னா, அம்மா ரஜினி அண்ணனை பற்றி சொல்லிட்டாங்கம்மா, ரஜினி சாரை பற்றி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னுவான். அதெல்லாம் போட்டோ விடு, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் சொல்லுவான் அந்த பக்கத்து, அம்மா என்னை எதுவுமே சொல்லம்மா, ரஜினின்னா பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு உடச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சுமா. தேங்க்யூம்மா. குழந்தைல அப்படின்னா சரி அவ்வளோ வெறி ரஜினின்னா அவ்வளோ வெறி. இல்லை அவர் தான் வந்து நம்மளுக்கு கார்டு எடுத்து கொடுத்து அது அப்புறம் இது குழந்தையில சொல்கிறது. இந்த குழந்தையில அதுக்கப்புறம் பெருசாக அது மனசில் அந்த அன்பு இருந்த நேரம் என்ன. அதுக்கப்புறம் தான் கார்டு எடுத்த பிறகு இன்னும் கேட்கணுமாம்மா, கார்டு எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னும் கையில் பிடிக்க முடியல. நான் தூக்கமே இல்லைம்மா. மறுநாள் வர சொன்னார், வேலைக்கிழமை கண்ணாணி வந்துரு அப்படின்னாரு. அவ்வளோதான், நைட்டெல்லாம் பிறண்டு படுகிறான். என்னப்பா தூங்கு. ஐயோ ரஜினி சாரை பார்க்க போகிறோம்மா, ரஜினி. சரிப்பா தூங்கு. காலையில் கண்ணுஞ்செல்லாம் நல்லா இருக்காது, பார்த்தா அவரே திட்டுவார், நல்லா தூங்குனா. காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணார்? லெட்ரு கொடுத்துட்டாரு. அவங்க மாமாவே என்னையும் விடல, வாங்க போகலாம் டான்ஸ் ஆடி காட்டினால அங்கே. இல்லை, நான் ராகவேந்திர சுவாமி கும்பிடுறதுக்கு காரணமே, நம்ம ராகவேந்திராவை பார்த்ததில்லை, அவர் நடித்த 100வது படத்தில் தான் நம்ம ராகவேந்திரா பார்த்தோம். ஸோ அதால் அவ்வளோ அன்பு. அரசியலில் இருக்கிறவங்க யாராவது வந்து உதவி பண்ணணுன்னு நினச்சா இதுலேயே உதவி பண்ணுங்கள், அதை நாங்கள் ஏற்றுப்போம். அரசியல் ரீதியாக இல்லை, அரசியலில் இருக்கிறவங்க மாற்றத்துக்காக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கையெடுத்து கூப்பிட்றோம், வாங்க.